ஒரு நாள் மாலை பள்ளி முடிஞ்சு கம்ஷிகா, நிதிஷ், தியாஸ்ரீ 3 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ரோட்டோட பக்கத்தில் ஒரு பழைய கண்ணாடி கதவு இருந்தது. அதில் பெரிய எழுத்துல எழுதி இருந்தது, மாயாஜால உலகம், உள்ளே வந்தால் சிரிச்சுதான் வெளியே போவேங்க. நிதிஷ், இந்த கதவு எப்படி இங்க வந்துச்சு? இதுக்கு முன்னாடி எங்க பாக்கலையே, உள்ள போலாமா? தியாஸ்ரீ, நீ போ, உள்ள போய் ஏதாவது பேய் இருந்தா நீயே மாட்டிக்க என சிரித்தாள். கம்ஷிகா திடீர்னு கதவை திறந்தா. மூவரும் உள்ளே சென்றவுடன் எதிர்பாராமல் ஒரு பள்ளத்தில் விழுந்தார்கள். 3 பேரும் நேரா ஒரு மாயாஜால உலகத்துக்கு போனாங்க. அந்த உலகத்தில் எல்லோரும் சோகமா அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி மந்திரக்காரன் வந்தான். அவன் சொன்னான், எங்க உலகத்துல பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை என மூவரும் கேட்டார்கள். மந்திரவாதி சொன்னான், இங்க இருக்கிற மந்திர சிரிப்பு மரம் வேலை செய்யல. மந்திர சிரிப்பு மரமா? ஆச்சரியமாக கேட்டாள் கம்ஷிகா. மந்திரக்காரன், ஆமா, அந்த மரம் சிரிச்சாதான் இந்த உலகம் மட்டும் இல்லாம உங்க உலகமும் சந்தோஷமா இருக்கும். நிதிஷ், அவ்வளவுதானே, நான் இருக்கும்போது என்ன கவலை, மரத்தை சிரிக்க வைக்கிறேன். நிதிஷ் மரத்துக்கு முன்னாடி நின்னு சொன்னான், நான் ஜோக் சொல்றேன், அதை கேட்டு எப்படி நீ சிரிக்காம இருக்கிறேன்னு நான் பாக்குறேன். அவன் சொன்னான், ஒரு யானை ஒரு துணி கடைக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே போச்சான். ஏன் என கேட்டான். மரம் எந்த அசைவும் இன்றி இருந்தது. ஏன்னா அந்த கடையில் ஆடி ஆஃபர் போட்டு இருந்தாங்க என அவனே சிரித்து கொண்டான். மரம் சிரிக்கவே இல்ல. தியாஸ்ரீ, உன் ஜோக்குக்கு யாருதான் சிரிப்பாங்க, நகுரு, நான் பாத்துக்கிறேன். தியாஸ்ரீ ஒரு ஜோக் சொன்னாள். மரமே, நான் உன்னை சிரிக்க வைக்கிறேன். பீட்ரூட்டை யாரும் பச்சையா சாப்பிட முடியாது, ஏன் தெரியுமா? ஏன் என கம்ஷிகா கேட்டாள். ஏன்னா அது பச்சை கலர் இல்லையே என சிரித்து கொண்டே சொல்ல, கூடவே கம்ஷிகாவும் சிரிக்க ஆரம்பிச்சா. மரமும் மெல்ல அசைந்து சிரிக்க ஆரம்பிச்சது. ஹஹஹஹா! மந்திர சிரிப்பு மரம் முழுக்க சிரிச்சுது. அந்த உலகமே ஒரு ஒளியா மின்னுச்சு. சிரிப்பு பரவி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நிஜ உலகமும் சிரிப்பில் மூழ்கியது. அந்த இடமே ஒரே ஆரவாரமும் சிரிப்பும் தோன்றியது. ஹஹஹஹா!